ஓகே கைஸ், இப்போ தான் நான் யூடியூப்னு வருது. யோகா முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். ரொம்ப பீஸாக இருக்குது. ஸோ என் மைண்டில் ஒரு 4-5 நாளாக ஓடிட்டுருக்க விஷயம் என்னென்னா, ட்ரூத், உண்மை. அப்படின்னா உங்கள் லைஃப்பில் எல்லாத்த விட நீங்கள் ட்ரூத்தை தான் முக்கியமாக வைக்கணும். ஸோ உங்கள் விருப்பம், ஜஸ்ட் என்னோட ஒரு ஐடியாவை நான் சொல்கிறேன். ஸோ ட்ரூத் ஏன் முக்கியம்னா, இப்போது நிறைய பேர் அன்பு முக்கியம், அது முக்கியம், இது முக்கியம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒரு ட்ரூத்து தான் எல்லாத்தோடையும் முக்கியம். ஏன்னா இப்போ நீங்கள் அன்புன்னு சொல்லலாம். அப்போது அன்புங்கிறது உண்மையான அன்பா? அப்போ அதில் ஒரு விஷயம் வருது. ஸோ உண்மையான அன்பு அதுதான் முக்கியம். ஸோ ட்ரூவான இது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் நிறைய பேர் வந்து ரிலீஜியஸாக இருப்பீங்க. மதம், கிறிஸ்டியானிட்டி, ஹிந்துயிசம். ஸோ மத ரீதியாக இருக்கிறது நல்லது. ஆனால் அது உண்மையா? நான் சொல்லுறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மொத்த கான்ஷியஸ், எல்லாமே அது வந்து உண்மை தான். ஸோ இதை பற்றி நான் ரீசெண்டாக பார்த்துட்டு யூடியூப்லேயும் பார்த்தேன், எனக்குள்ளே நான் நிறைய கேட்டுக்கிட்டேன். ஸோ நீங்கள் ட்ரூத்தை கண்டுபிடிக்க பாருங்கள். அது உங்களுக்கு நல்லது லைஃப் கிடைக்கும். நிறைய பேர் வந்து சர்வைவலை தான் தேடி போகிறாங்க. சர்வைவல்னால் தமிழில் கரெக்டான எனக்கு வார்த்தை கிடைக்கல, உயிர் பிழைக்கிறதா அந்த மாதிரி வச்சுக்கலாம். சர்வைவல் அப்படின்னா செக்ஸ், ஃபுட், மணி, இந்த மாதிரி விஷயங்கள். நிறைய பேர் ட்ரூத்து தான் அவங்களுக்கு வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் பண்ணுறது வேறு மாதிரி இருக்குது. ஏன் நான் என்ன கூட எடுத்துக்கலாம். நான் என்ன ஏதுன்னு முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணல. இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிள் நிறைய பேர் சொன்னேன், எனக்கு உண்மை தான் முக்கியம். ஆனால் அவங்க தேடிட்டு இருக்கிறது பணம், பொண்ணுங்க, அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். அதுலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சொல்கிறது ஒன்றா இருக்கும், நம்ம செய்கிறது இன்னொன்று இருக்கும். உண்மையிலே நம்ம ட்ரூத்தை எல்லாத்துக்கும் மேலே வச்சோன்னா நம்ம லைஃப் வந்து ஃப்ரீயாக இருக்கும். நம்ம வந்து புத்தர் சொன்ன மாதிரி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படியே நம்பிடாதீங்க. அதை கொஸ்டின் பண்ணுங்கள். கொஸ்டின் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு அது உண்மை தெரியும். இப்போது ஜீசஸ் வந்து உண்மை. அது எப்படி? நான் உங்களை நம்புங்க அப்படி சொல்லலை. கொஸ்டின் பண்ணுங்கள், அவ்வளோதான். எனக்கு ஜீசஸை பிடிக்கும், கிருஷ்ணாவை பிடிக்கும், எல்லா காட் எல்லாமே ஒன்று தான். நான் எல்லாமே ஒன்று தான். அதுக்கு மேலே அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ட்ரூத்தை வந்து உங்கள் லைஃபுக்கு மேலே வச்சிங்கன்னா அது உங்களுக்கு இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து நம்ம பொலிட்டீஷியன்ஸ் எடுத்துக்கலாம். பொலிட்டீஷியன்ஸ் என்ன பண்ணுறாங்க? அரசியல்வாதிங்க வந்து உண்மையாக எல்லாத்தோடையும் மேலே வைக்கிறாங்க அவங்க லைஃப்பில் இல்லை. அவங்க வந்து பவர், அதிகாரம், அப்புறம் பணம். ஸோ அப்படி நம்ம ஒரு உலகத்தை உருவாக்கணுன்னா அது வந்து நல்லாவாக இருக்கும். மழை பெய்யுது காய்ச்சி, உங்களுக்கு சத்தம் கேட்குதான்னு தெரியல. ஸோ நம்ம வந்து பணம், புகழ் அதெல்லாம் முதல் இடத்துல வச்சோன்னா நம்ம வந்து அதுக்கு அடையிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவோம். உண்மையை மாற்றுவோம், பொய் சொல்லுவோம். ஏன்னா நம்ம ப்ரையாரிட்டி வந்து அதுதான். ப்ரையாரிட்டினா நம்ம இருக்கையிலே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ உங்களுக்கு பணம் தான் இருக்கையிலே முக்கியமான விஷயம். நீங்கள் என்ன பொய்ன்னு சொல்லுவீங்க, என்ன இதுவும் பண்ணுவீங்க. ஆனால் அந்த பணம் தான் உண்மையாக? அது கொஸ்டின். அதே இது நீங்கள் உண்மையை எல்லாத்துக்கும் மேலே வச்சிங்கன்னா நீங்கள் பணத்தை பற்றி கவலைப்பட மாட்டீங்க, நீங்கள் உண்மையை பற்றி மட்டும் கவலைப்படுவீங்க. அப்போது பணம் வருது போகிறத பற்றி நீங்கள், அதாவது நான் இப்போ ஃபைனான்ஷியல் அந்த விஷயத்தில் போக விரும்பலை. நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, அது வேறு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கலாம், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்ஸ். உங்கள் லைஃப்பில் நீங்கள் அதை முக்கியமான ஒரு ப்ரையாரிட்டியாக வச்சிங்கன்னா நீங்கள் எந்த போய் யார்கிட்டையும் சொல்லுவீங்க உங்கள் விஷயம் நடக்கிறதுக்கு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதே இது நீங்கள் உண்மையான எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும், உண்மையான ஒரு ஃபெமினின் எனர்ஜி என்ன கண்டுபிடிக்கணும்னா அப்போ உங்கள் லைஃப் வேறு மாதிரி இருக்கும். ஸோ உண்மையை கண்டுபிடிக்கும் போது உங்கள் லைஃப் வேறு மாதிரி இருக்கும். மற்ற விஷயங்கள், பணம், இந்த மாதிரி விஷயங்களை தேடும்போது உங்கள் லைஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மையை நீங்கள் உங்கள் ப்ரையாரிட்டியாக வைங்க. வச்சா உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஜான், அப்போ நான் எல்லாட்டையும் உண்மையாக பேசணும், உண்மையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் முடிவு பண்ணுங்கள். உண்மையாக பேசுகிறது மட்டும் இல்லை, அதுவும் ஒரு பார்ட்டு தான். ஆனால் உங்கள்கிட்ட நீங்கள் உண்மையாக இருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு வியூவர்னால் நீங்கள் இப்போ என்ன மாதிரி தான் இருப்பீங்க. அப்போ நீங்கள் சொல்லலாம், ஜான் நான் உண்மையாக தான் தேடுறேன் அப்படின்னு. ஆனால் நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் வந்து பணம் சம்பாதிக்கிறது, பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்ணுறது. ஒரு கட்டத்தில் நான் ஒரு அளவுக்கு நானும் அப்படி தான் இருக்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஜஸ்ட்டு உண்மையை தேடி போங்க. எல்லோரும் 100% அப்படி இருக்குன்னா கஷ்டம்தான். ஏன்னா இது ஒரு ப்ராசஸ் தான். ஒரே ஐடியா நம்ம வந்து உண்மை அப்படின்னு கண்டுபிடிக்க கஷ்டம். நிறைய நம்மளை புல்ஷீட் பண்ணிட்டுருக்கோம். புல்ஷீட்னால் இப்போ நமக்கு இன்றைக்கி ஜிம்முக்கு போகணுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஏன் போகாமல் இருக்கோன்னா ஏதாவது ஒரு சில்லித்தனமான காரணமாக இருக்கும். ஆனால் அது அந்த வேலை இருந்து, இந்த வேலை இருந்து, அப்படி அதான் புல்ஷீட். நம்ம நினச்சிருந்தா போயிருக்கலாம், ஆனால் நம்ம தான் போகலை. அதுக்கு 1008 காரணம் சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த ஆன்மீக வழியில் நம்ம உண்மையை கண்டுபிடிக்கிறதும் அதையும் நம்ம நிறைய புல்ஷீட் பண்ணுவோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும், நிறைய ஆன்மீக குருக்களை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது என்னதுன்னா, எல்லாத்தையும் ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கோங்க சொல்கிற வார்த்தைகளை. எதையுமே நான் இதுதான் உண்மை, இதுதான் பொய்ன்னு சொல்ல மாட்டேன்.
லைஃப் வந்து ஒரு ஃபுல்லாக கற்றுக்கிற பாது தான். ஸோ உண்மை தான் எல்லாத்த விட முக்கியம் கைஸ். அதாவது எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சண்டை வரும், எனக்கும் என் அம்மா அப்பாவுக்கும் சண்டை வரும் இந்த உண்மையினால். ஏன்னா அவங்கெல்லாம் பொய் சொல்லுவாங்க, பொய்யா வாழ்வாங்க. என்னால் அதை கரெக்டாக சொல்ல முடியலை. இப்போ ஓரளவுக்கு சொல்கிறேன், ஆனால் என்னால் அதை கரெக்டாக வார்த்தைகளால் சொல்ல முடியலை. ஆனால் பொய்ங்கிறது தப்பு. உண்மை தான் எல்லாத்த விடையுமே முக்கியம். இதுதான் என் ஆள் மனசில் இருக்குது. ஆனால் இது என்னால் சொன்னால் யாரும் ஏற்றுக்கவும் மாட்டாங்க, என்னால் அதை சொல்லவும் முடியலை ஒரு கட்டத்தில். அதாவது பொய் சொல்ல தப்புலாடா. அவங்க சொல்லுவாங்க பொய் தேவைக்கு சொல்லலாம், பொய் இதுக்கு சொல்லலாம், அதுக்கு சொல்லலாம். இந்த உடம்புங்கிறதே ஒரு மண்ணாலான ஒரு பொருள் தான். உள்ளே இருக்க ஆன்மாவை எதாலையும் அழிக்க முடியாது. அப்போ அந்த ஆன்மாவை, அது ட்ரூத், அது உண்மை. உண்மைங்கிறது தான் ரியாலிட்டியே உண்மை தான். நம்ம அந்த இதை பொய் தேடி போனோன்னா, அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இது ரொம்ப நாள் என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியலை. இப்போ என்னால் ஓரளவுக்கு இதை கரெக்டாக ஆர்டிகுலேட் பண்ண முடியுது. ஸோ உண்மை தான் கைஸ், உண்மை தான் எல்லாத்த விடையும் முக்கியம். ஏன்னா காட் இஸ் ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ. ட்ரூத் சொல்ல நீங்கள் வெறுமை ஆகிடுவீங்க. வெறுமை ஆகிறது தான் காடோட ஒரு இது. குழந்தைகளாக தான், மைண்டில் எதுவுமே இருக்காது. அன்பிகமிங் அப்படி சொல்லுவாங்க. சிவன்கிற வார்த்தை வந்து அந்த மாதிரி தானே வரும், ஒன்றும் இல்லாமல் வெறுமை அந்த மாதிரி. எங்கள் சித்தப்பா கூட ரீசெண்டாக சொன்னாங்க, வெறுமையை தேடி தான் எல்லாமே போகுது அப்படின்னு. ஒன்று ஃபுல்லாக இருக்குன்னா அதை தேடி எதுவும் போகாது. வெறுமைனா இப்போ எம்டியான இடத்த பார்த்து தான் எல்லாமே நகர்ந்து போகும், அட்ராக்ட் ஆகும், அந்த மாதிரி சொன்னாங்க. நேற்று கொஞ்சம் நல்லா இருந்தது, கொஞ்சம் ஆன்மீகமாக இருந்து. ஓகே கைஸ், நான் நேற்று நல்லா சாப்பிட்டேன்னா நல்லா ஹெல்த்தியாக சிக்கன் ரைஸ், அப்புறம் மத்தியானமும் சிக்கனு ஃபிஷ்ஷு, அது சொந்தக்காரங்க வீட்டில். மற்றபடி ப்ரோட்டீன் ஹெல்த்தியாக சாப்பிட்டேன். அதனாலே ரொம்ப நல்லா இருக்குது உண்மையிலே. நான் இடையில லாஸ்ட் ஒரு 1 வீக்காக ஃபுல்லாக டீ அடிச்சு, டீனா டீ, வெளியே டீ, இங்கே டீ, அங்கே டீ, ஃபுல் சுகர் போட்டு பாலோடி ஃபுல் சீனி ஃபுல்லாக சாப்பிட்டு எனக்கு மைண்டும் பிரெயினும் இப்படியே இருந்துச்சு. இப்போ அந்த சுகர் இல்லாமல் கொஞ்சம் நல்லா அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. நான் எனக்கு எந்த லிமிட்டுமே வைக்கலை, நீ சுகர் எடுக்கணும் எடுக்கூட, இஷ்டம் போல் எடு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கே போதுண்டா அப்படின்னு ஆகிட்டு அப்புறம் விட்டுட்டேன். அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்களில் நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் விடுற மாதிரி இருக்கும். அதனால் எதையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏதாவது அனுபவிக்கணும்னா அனுபவிங்க, நோ ஜட்ஜ்மெண்ட், 0 ஜட்ஜ்மெண்ட், ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் வைக்காதீங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அது உண்மையாக என்னென்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து நோஃபேப் நான் பண்ண தப்பு அதுதான். நோஃபேப்பில் நான் பண்ண பெரிய தப்பு. ஐயோ நான் பண்ணக்கூடாது, எல்லோரும் என்னை பார்ப்பாங்க, என் கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிடுவாங்க, என் கண்ணை பார்த்தாலே ரொம்ப லோ கான்ஃபிடெண்ட்டாக தெரியுது, ஒரு மாதிரி ஐயோ பொண்ணுங்க அட்ராக்ஷன், ஐயோ எல்லாத்தையும் தூக்கி விடுங்க. இதை நீங்கள் முழுக்க உங்களுக்கு பண்ணுங்கள். ரீலாப்ஸ் பண்ணுறீங்களா பண்ணுங்கள், 100 வாட்டி 1000 வாட்டி எத்தனை வாட்டியும் பண்ணுங்கள். இந்த ப்ராக்டிஸை முழுக்க நீங்கள் உங்களுக்கு பண்ணுங்கள். இந்த ரிட்டன்ஷன் சொல்கிறேன், இதை நீங்கள் வேறு யாருக்காவது பண்ணிங்கன்னா இது ஃபெயிலியர் தான் ஆகும். அதே மாதிரி ப்ரைடும் இருக்கக்கூடாது. 1 வாரம் 2 வாரம் ஆகும்போது நிறைய பேருக்கு ப்ரைடு வரும், எனக்கு கூட வரும். ப்ரைடுனா இப்போது நம்ம தான் பெட்டர், நம்ம எல்லாரோடையும் பெட்டர், நம்மளை எதுவும் பண்ண முடியாது, நம்ம எல்லாம் நினச்சதெல்லாம் பண்ணலாம், நம்ம நினச்சதெல்லாம் பண்ணலாம். ஆனால் ப்ரைடு, அந்த ஆணவம் இருக்கக்கூடாது. ஆணவம் இருந்தீங்கன்னா என்ன ஆகுன்னு சொல்கிறேன். இப்போ நான் இருக்கிறேன், இப்போ நான் ரீலாப்ஸ் பண்ணாட்டாலும் அதே ஜான் தான். புரியுது நான் சொல்லுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் ரீலாப்ஸ்லாம் முடிஞ்சாலும் ரீலாப்ஸ் பண்ணாட்டாலும் நான் அதே ஆள் தான். ஆனால் கொஞ்சம் மாதங்களோ இல்லை கொஞ்சம் வருஷங்களுக்கோ முன்னாடி நான் வந்து ரீலாப்ஸ் ஆகிட்டேன்னா முடிஞ்சு, என் லைஃபே முடிஞ்சு. அதாவது நான் ரொம்ப சொல்கிறேங்க, எங்கள் அண்ணன் இறந்து போனான், எங்கள் பெரியம்மா பையன். நான் வந்து அந்த நேரம் ஃபுல்லாக கான்ஷியஸாக இருந்தேன். எனக்கு வருத்தம் உண்டு, ஆனாலும் கான்ஷியஸாக இருந்தேன். ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரீலாப்ஸ் பண்ணேன். அப்போ நான் என் வாழ்க்கையவே வெறுத்துட்டேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கான்ஷியஸ் குறையும் போது நம்ம வாழ்க்கையை நம்ம வெறுத்துருவோம். அதனால நான் வந்து உணர்ந்து விடணும். அது எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, நீங்கள் இப்போ நான் ரீலாப்ஸ் பண்ணால் நான் ஷேமோ கில்ட்டோ எனக்கு சுத்தமாக எந்த எமோஷனும் கிடையாது. நான் வந்து எனர்ஜி, ஒரு உடம்புல ஒரு எனர்ஜி வேணும், ஒரு மைண்டில் உடம்புலையும் சரி, நம்ம தேவைன்னா பண்ணணும். சும்மா எந்த ஒரு காரணத்துக்காண்டியும் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ எனர்ஜி தேவைப்பட்டுச்சு, உடம்புல எனர்ஜி வேணும், கிக்கெல்லாம் அந்த கிக்கிங் பேக், இது கொஞ்சம் ஹெவியான பேக் தான், இதெல்லாம் கிக் அடிக்கும்போது பவர் வேணும், எனர்ஜி வேணும், இந்த மாதிரி ரீசன்ஸ்னால. இல்லாட்டி காடோட அந்த உடம்பு மொத்தமாக நம்மளை இந்த பாத்திரத்தை பியூராக வச்சுக்கணும், அந்த மாதிரி ரீசனுக்காண்டி. வேறு எந்த புல்ஷிட் ரீசனுக்காண்டி நீங்கள் பண்ணால் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் வந்து இதுவும் ட்ரூத்து தான். இதையும் நீங்கள் வந்து முழுக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இது வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அப்போ நீங்கள் இந்த ப்ராக்டிஸை பண்ணுவீங்களா? யோசிங்க.
அப்போ நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட பண்ணுறீங்க, அவங்க மைண்ட்ஃபுல்லாக இருக்காங்க, அது நல்லது. ஆனால் இப்போ நம்ம பிரச்சனைன்னு பேசுகிறது வேறு. அடல்ட் மெட்டீரியல், ஃபோனில், டிவியில் இந்த மாதிரி விஷயங்கள். ஓகே கைஸ், நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணது அந்த விஷயத்தில் தான். அதனால தான் நான் இப்போ அதை சொல்கிறேன். நீங்கள் பண்ணுறீங்களா, உங்களுக்காண்டி பண்ணுங்கள். வேறு எந்த ரீசனுக்காண்டி பண்ணாதீங்க. நான் நல்லா இருக்கணும், நான் பியூராக வச்சுக்கணும், எனக்கு எனர்ஜி வேணும், கிக்கெல்லாம் அடிக்கும்போது எனக்கு எனர்ஜி வேணும், ஜிம்முக்கு போகும்போது எனர்ஜி வேணும், இந்த மாதிரி ரீசனுக்காண்டி பண்ணுங்கள். ஷேம் வரக்கூடாது, கில்ட் வரக்கூடாது. நீங்கள் பண்ணிவிட்டு ஷேம் வந்துடுமோ அப்படின்னு ரொம்ப பாரத்தை போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ஷேம் கில்ட்டெல்லாம் விடுங்க, முழுக்க உங்களுக்காண்டி பண்ணுங்கள். சரி, இந்த வீடியோ எதை பற்றி பேசணும்? ட்ரூத்தை பற்றி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரூத்து தான் எல்லாத்தோட முக்கியம். ட்ரூத்து தான் காட். ட்ரூத் ஷேல் செட் யூ ஃப்ரீ. நீங்கள் கேளுங்க, உண்மையிலே நான் ட்ரூத்தை பார்த்து தான் போகிறேன்னா, அதாவது இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறது. ஏன்னா எனக்கு ஒரு மைண்டு என்ன சொல்லுதுன்னா, எல்லோரும் ட்ரூத்தை கண்டுபிடிங்க, ட்ரூத்தை போய் பாருங்கள் அப்படின்னு. இன்னொரு மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஜான் அவங்க விருப்பம், நீ ஜஸ்ட்டு கேள்வியை சொல்லு, பதில் அவங்க கண்டுபிடிக்கிட்டு, அந்த மாதிரி தான் தோணுது. அதனால் நீங்கள் ட்ரூத்து தான் உங்கள் லைஃப்பில் முக்கியமான விஷயம் நினச்சிங்கன்னா, உங்கள் லைஃப்பில் ட்ரூத்தை தான் ஃபஸ்ட்டு வைக்கணும். பணத்தை விட, பொண்ணுங்களை விட, அதை விட, இதை விட. ஏன்னா நீங்கள் மற்ற விஷயங்கள் வச்சிங்கன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையை ஆட்டி படைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு செக்ஸ் தான், லவ் தான் எல்லாத்தோட முக்கியம் அப்படின்னு நான் நினச்சேன்னா, நான் ட்ரூத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன். புரியுதா? ப்ரையாரிட்டிங்கிறது ஒன்று தான். ப்ரையாரிட்டிங்கிறது 5 விஷயம் கிடையாது. எல்லாத்த விட உங்களுக்கு எது முக்கியம்? எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் லைஃப்பில் இருக்கேன், மார்ச் மாதம் எனக்கு ஜிம்மு தான் முக்கியம் அப்படின்னா நான் வேலைக்கு ஒழுங்காக போக மாட்டேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வேலை முக்கியம் இல்லையா? ரெண்டாவது ப்ரையாரிட்டிங்கிறது, இப்போது நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போக மாட்டேன், இல்லை நான் ஏதாவது கிளாஸ் போயிட்டுருப்பேன், அங்கே போக மாட்டேன். என்னோடய ஒரே நோக்கம் ஜிம்முக்கு போகணும், உடம்பு ஏற்றணும். ஸோ அதுதான் ப்ரையாரிட்டி. அந்த மாதிரி தான் நான் லைஃப்பில் சொல்கிறேன். இப்போ ட்ரூத்து தான் உங்கள் ப்ரையாரிட்டி தான். நீங்கள் மற்ற எதையும் பற்றி கவலைப்பட மாட்டீங்க. இப்போது உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறா, அவள் இருக்காளா இருக்க மாட்டாளா, அது அந்த ட்ரூத்தில் தான் இருக்குது. நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா அவள் போயிடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ நீங்கள் ட்ரூத்தை சொல்லாமல் விட்டீங்கன்னா நீங்கள் மற்ற விஷயங்கள், செக்ஸை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க. அதுதான் நீங்கள் ப்ரையாரிட்டியாக வைக்கிறீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுல்ல? இப்போ நீங்கள் ட்ரூத்தை தான் ப்ரையாரிட்டியாக வச்சிங்கன்னா ட்ரூத்தை நீங்கள் அவள்கிட்ட சொல்லுவீங்க, அவங்கள விட்டுட்டு போயிடுவான். ஆனால் உங்கள் ப்ரையாரிட்டி கரெக்டாக இருக்குது. அதனால நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ட்ரூத்தை நீங்கள் ஃபஸ்ட்டாக வச்சிங்கன்னா அதுதான் அந்த இதுவே. அதை விட பெட்டராக எனக்கு சொல்ல முடியலை. அதை விட வேறு என்ன இருக்குது அப்படின்னு. காடு தான் ட்ரூத்து தான் காட். ஓகே கைஸ், யாராவது என்கிட்ட பேசணுன்னா கீழே இருக்க லிங்க் இமெயில் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு எப்படி காண்டாக்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், ப்ளீஸ்.